السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله. الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. ثم الصلاة بمحمود الصلاة على محمد المصطفى من خيرة الله والآل والصحب ثم التابعين لهم في سنة المجتبى ذي سنة الله. إن ابتعت غارة الأرحام وابتعدت عنا فأسرع شيء غارة الله. يا غارة الله حث السير مسرعة في حل عقدتنا يا غارة الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. وقال النبي صلى الله عليه وسلم: ألا إني أوتيت القرآن ومثله معه. آمنا بالله وبرسوله صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه صلاة ترضيك وترضيه وترضى بها عنا يا أرحم الراحمين. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا محمد صلى الله عليه وسلم منا التحية والسلام. كل ما ذكر السلام والسلام عليك. சுவன பூஞ்சோலையின் ஒரு கிளைக்கு ஒப்பான இப்புனிதமான மஜ்லிஸில் குழுமியிருக்கும் கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய எனது உஸ்தாத்மார்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, இணையதளத்தின் வாயிலாகவும் ஒலிபெருக்கியின் மூலமாகவும் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 25ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களுக்கான விளக்க உரைகளை எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்களால் வழங்கப்பட்டு, இன்று ரஜபு பிறை 25 இமாம் முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு தினம் என்பதால் அவர்களின் வரலாற்றை நினைவுபடுத்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லப்படக்கூடிய செய்திகளின் வழியில் நானும் நீங்களும் எடுத்து நடந்து நம் வாழ்வை சீர் செய்து கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வரலாறுகள் பேசப்படுவது வெறும் வர்ணனைக்கானது அல்ல. வரலாறுகள் சொல்லப்படுவது நாம் அதிலிருந்து பாடங்களை எடுத்து நம் வாழ்க்கையை பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதன் மூலம் நம் வாழ்க்கை சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இன்று நாம் சொல்லக்கூடிய வரலாறுகளை அதை ஒரு வர்ணனையாக நாம் சில செய்திகளை கேட்டோம், தெரிந்து கொண்டோம், கடந்து சென்றோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு செய்திகளை சொல்லும் பொழுதும் அவர்களின் வாழ்வு எப்படி இருந்தது, அந்த வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் வாழ்வு எப்படி இருக்கிறது, இந்த தீனிற்காக அவர்கள் செய்த சேவைகள் என்ன, அந்த சேவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் நம்மை அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும், தீனின் தொடர்புகள் அதிகமாகும். அல்லாஹ் அதற்கு நம்மை காரணமாக ஆக்குவானாக. சொல்லப்படக்கூடிய செய்திகள் சொல்லும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் தீனிற்கும் துனியாவிற்கும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நேரத்தில், புனித புகாரி ஷரீஃபில் வைத்து நினைவுபடுத்தக்கூடிய இந்த நேரத்தில், இமாம் புகாரியையும் இமாம் முஸ்லிமையும் நமக்கு தந்த ஹதீஸ் கலையை நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும். ஹதீஸ் கலை என்ற அந்த இடத்தில் இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் மிக பெரும் முத்திரை பதித்து இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் பயன்களை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்று சொல்லும் அளவிற்கு மிக பெரும் சேவைகளை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த ஹதீஸ் கலை எப்படி உருவானது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதிலே இவர்களின் முத்திரை எப்படி இருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு அனுப்புகிறான். இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக நமக்கெல்லாம் மிக பெரும் அன்பளிப்பாக அருள்மறை குர்ஆனை தந்த அல்லாஹ் அதன் விளக்கமாக அதை நமக்கு கற்றுத் தருவதற்காக எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு குர்ஆனை விளக்கி தந்தார்கள். அழகான வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டி தந்தார்கள். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒவ்வொன்றிற்கும் படிப்பினையாக இருந்தார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அது கோபத்தில் சொன்னாலும் சரி, மகிழ்ச்சியில் சொன்னாலும் சரி, அவர்கள் எந்த நிலையில் சொன்னாலும் சரி, அவர்கள் சொன்னால் அது வஹி. அவர்கள் மனோ இச்சைப்படி எதுவும் சொல்வதில்லை என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அவர்கள் சொன்ன அத்தனை செய்திகளும் அது வஹியாக இருக்கிறது. அது இந்த சமுதாயத்திற்கு பாடமாக இருக்கிறது. வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த நபி எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள், இந்த நபி எதை தவிர்த்தார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு போதனை செய்கிறான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு. எனக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது, அதே போல மற்றொன்றும் வழங்கப்பட்டது என்றார்கள். எனக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது, அதே போல இன்னொன்றும் வழங்கப்பட்டது. ஓ மிஸ்லஹு மஅஹு, அதை போன்ற ஒன்றும் எனக்கு சேர்த்து வழங்கப்பட்டது. பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், அது நபியின் வாழ்க்கை, நபியின் சுன்னா, நபியின் ஹதீஸ். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகளை இந்த சமுதாயத்திற்கு வந்து சேர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் எழுதப்பட்டது. குர்ஆனை எழுதுவதற்கென்று காத்திபுகள் இருந்தார்கள். ஆரம்பத்தில் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் தடுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தக்துபு அன்னி, ஹதீஸ்களை நீங்கள் எழுதாதீர்கள், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், குர்ஆனோடு ஹதீஸ் கலந்து விடக்கூடாது, குர்ஆனின் வசனங்களோடு ஹதீஸின் செய்திகளும் கலந்து விடக்கூடாது. இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த பாதை இருக்கிறது, மிக தெளிவானது. அல் மஹஜ்ஜத்துல் பைலா என்று சொல்வார்கள், மிக வெண்மையான பாதை, எங்கேயும் கலப்படம் கிடையாது. மிக அழகான முறையில் இந்த சமுதாயத்தை வழிகாட்டி சென்றவர்கள். எனவே குர்ஆனோடு ஹதீஸ் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹதீஸை எழுத வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். குர்ஆன் வசனம் எழுதப்பட்டது. ஆனால் பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான செய்திகளிலே எழுதவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது எழுதப்பட்டும் இருந்தது. தன்னுடைய வஃபாத்திற்கு முன்னால் சஹாபாக்களை அழைத்து சென்றார், கேட்டார்கள், நமக்கு பிரபலியமான செய்தி, ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு சில செய்திகளை எழுதி தருகிறேன், அதை கொண்டு நீங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டால் லா ததில்லு பஅதஹு, வழிகேட மாட்டீர்களே, அப்படிப்பட்ட செய்திகளை நான் எழுதி தருகிறேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நீளமான செய்திகள், வரலாற்றிற்குள் செல்வதற்கான நேரம் இதுவல்ல. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆனின் வசனங்கள் எழுதப்பட்டது, ஆனால் தொகுக்கப்படவில்லை. குர்ஆனின் வசனங்கள் எழுதப்பட்டது, ஏடுகளிலே எழுதப்பட்டது, பல பொருள்களிலே எழுதப்பட்டது, தொகுக்கப்படவில்லை. ஹதீஸும் சிலரால் எழுதப்பட்டது, பலரால் மனதில் மனனம் செய்யப்பட்டது, ஆனால் தொகுக்கப்படவில்லை. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வையகத்தை விட்டும் பிரிந்த பின்னால் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம், அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு யுத்தம் யமாமா யுத்தம். அதிலே பல ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பல ஹுஃபாத்கள் இந்த சமுதாயத்தை விட்டும் சென்ற பின்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் நாயகத்திடத்திலே வந்து சொல்வார்கள், பல ஹாஃபில்கள் நம்மை விட்டும் செல்கிறார்கள், இப்படி சென்றால் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள், எனவே குர்ஆனை ஏட்டாக தொகுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. சித்திக் நாயகம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை என்ன செய்ய சொல்றீங்களேன்னு சொன்னாங்க. அதிலே ஹைர் இருக்கிறது என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மீண்டும் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வற்புறுத்த சித்திக் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு கட்டத்தில் உமரின் கல்பை விசாலப்படுத்திய அல்லாஹ் என் கல்பையும் விசாலப்படுத்தினான், அதிலே ஹைர் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். ஸைத் இப்னு சாபித் ஒரு வாலிபர், அவர்கள் குர்ஆனை எழுதியவர்கள், அவர்கள் நினைவாற்றல் மிக்கவர்கள், ஷாபுன் ஆகிலுன் நல்ல இல்முடையவர்கள், எனவே அவர்களை அழைத்து அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அவர்களால் தொகுக்கப்பட்டது தான் நம்மிடத்தில் இன்று குர்ஆன் ஏட்டாக இருக்கிறது.
குர்ஆனை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த அத்தனை ஹாஃபிஸ்கள் உருவாகிறார்கள் என்றால், இதற்கெல்லாம் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூறத்தக்கவர்கள். அவர்களுக்கு வழிகாட்டிய சையதுனா சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கு அந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்து செய்ய வைத்த உமர் இப்னுல் கத்தாப் நன்றியுடன் நாம் நினைவு கூறத்தக்கவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின். கண்ணியமான பெருமக்களே, இப்பொழுது குர்ஆனின் வசனங்கள் தொகுக்கப்பட்டு விட்டது, ஆனால் ஹதீஸ்கள் தொகுக்கப்படவில்லை. சஹாபாக்களின் காலம், அதற்கு அடுத்த காலங்கள் தொடர்கிறது. சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் காலம் ஏற்படுகிறது. பல சஹாபாக்கள் இந்த வையகத்தை விட்டும் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யோசிக்கிறார்கள், இப்படி கடந்து சென்றால் ஹதீஸ்கள் நம்மை விட்டும் சென்று விடக்கூடாது. எனவே ஹதீஸ்களை நாம் தொகுக்க வேண்டும், ஹதீஸ்களை ஏட்டாக எழுதப்பட்டதாக நாம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களின் வாழ்க்கை மிக ஆச்சரியமானதும் அழகானதும். அந்த வரலாற்றிற்குள் செல்வதற்கான நேரம் இதுவல்ல என்பதால் நான் தவிர்த்துக் கொள்கிறேன். வெறும் 40 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் தான். பெருமக்கள் பலரின் வாழ்க்கையை பாருங்கள், சொற்ப காலம் வாழ்ந்து பல சாதனைகளை செய்தவர்கள். வெறும் 40 ஆண்டுகளை ஊடகத்தில் வாழ்ந்தவர்கள், சுமார் 2 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள். ஆனால் அந்த காலத்தை வரலாறுகள் பொற்காலம் என்று வர்ணிக்கும். அத்தனை பெரிய மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவர்களுக்கு ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும் பொழுது இமாம் அபூபக்கர் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அபூபக்கர் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த ஆட்சி காலத்தில் மதீனாவினுடைய அமீராக இருக்கிறார்கள். அமீருல் மதீனா, மதீனாவினுடைய அமீராக இருந்தார்கள். மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆலிமாக, மிகச்சிறந்த முஹத்திஸாக, மிகச்சிறந்த ஃபகீஹாக வரலாறு சொல்லும் மதீனாவிலே அந்த நேரத்தில் அமீராக, அந்த பகுதியின் கவர்னராகவும் இருந்தார்கள், காதியாக அந்த பகுதியின் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க ஞானம் படைத்தவர்கள். அவர்களின் பெயர் அபூபக்கர். அபூபக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் அல் அன்சாரி, அன்சாரி குடும்பத்தில் வந்தவர்கள். அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரின் பேரனாக வந்தவர்கள். இவங்க மதீனாவினுடைய அமீராகவும் மதீனாவினுடைய காதியாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதுவார்கள், உந்துர் மா கான மின் ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் எங்கு இருக்கிறது என்பதை பார்த்து ஃபக்துபுஹு, அதை எழுதி எடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி வ தஹாபல் உலமா, இதோ எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுதிய கடிதம் இதோ முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஃபஇன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி வ தஹாபல் உலமா, இல்ம் நம்மை விட்டும் சென்று விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், உலமாக்கள் நம்மை விட்டும் சென்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். எனவே நீங்கள் ஹதீஸ்களை எழுதி எடுங்கள். அப்படி எழுதும் பொழுது கவனத்தோடு எழுதுங்கள். வலா தக்பல் இல்லா ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் ஹதீஸ்களை சரியான முறையில் எடுத்து அதை மட்டும் எடுத்து எழுதுங்கள். ஒல் துஃப்சுல் இல்ம, அந்த கல்வியை மக்களுக்கு பரப்புங்கள். ஒல் தஜ்லிசு, மக்களிடத்திலே ஹதீஸின் ஹல்காக்களை அமைத்து அமர்ந்து ஹதீஸ்களை நினைவு கூறுங்கள். ஹத்தா யுஅல்லம மன் லா யஅலம், அறியாதவர்கள் அந்த ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் இல்ம லா யஹ்லிகு ஹத்தா யகூன சிர்ரா, ஒரு கல்வி அது மறைவாக இருக்குமானால் அது அழிந்துவிடும். எனவே அது மறைவாக இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட வேண்டும். இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் நடத்தப்படுவதின் நோக்கம் அதுதானே. நம்முடைய ஆபாக்கள் இதை போன்ற மஜ்லிஸ்களை தந்திருப்பதின் நோக்கம் அதுதானே. கல்விகள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஹதீஸ்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், மக்களின் மனதில் அவைகள் பதியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்தியை இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய செய்தி ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த பாடத்தில் தெரியுமா? பாபு கைஃப யுக்பதுல் இல்ம், இல்ம் எப்படி பறிக்கப்படும், பாடத்தினுடைய பெயர் இல்ம் எப்படி மக்களிடத்திலிருந்து பறிக்கப்படும் என்று ஒரு பாடத்தை அமைத்து அதில் இந்த செய்தியை எழுதிய பின்னால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸையும் அந்த பாடத்தில் பதிவு செய்வார்கள். இந்த நேரத்தில் அதை பதிவு செய்வது நமக்கு அவசியம் என்பதால் நினைவுபடுத்துவேன். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாதி, மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் கல்வியை மனிதர்களுடைய கல்வியிலிருந்து நேர புடுங்கிறது இல்லை. கல்வியை
அல்லாஹ் எடுக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் கல்வியிலிருந்து நேரடியாக அந்த கல்வியை எடுப்பதில்லை, மாறாக வலாக்கின் யக்பிதுல் இல்ம் பிகப்தில் உலமா, அந்த கல்வியை தன்னுடைய கல்வியிலே சேர்த்து வைத்த உலமாக்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். கல்வியை கல்வியிலிருந்து நேர தூக்கிறது இல்லை, கல்வில வைத்திருக்கக்கூடிய உலமாக்களை அவன் எடுத்து வருகிறான். அந்த உலமாக்கள் நம்மை விட்டும் செல்கிறார்கள், அவர்களோடு அந்த இல்மும் சேர்ந்து சென்று விட்டது. சமீப காலங்களில் நம் உலமாக்கள் எத்தனை பேரை நாம் இழந்தோம். அவர்களோடு அவர்களுடைய இல்மும் சென்று விட்டதே, அந்த இல்ம் நம்மிடத்தில் வந்து சேராமல் சென்று விட்டதே. அதுதான் இல்ம் உயர்த்தப்படும், இல்ம் எடுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்றால், இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது அப்படிப்பட்ட உலமாக்களை நாம் பயன்படுத்தினோமா, அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, அவர்களை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம்? உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இல்ம் இருக்கிறது என்றால் அந்த இல்மை நாம் பயன்படுத்துவது தான் நமக்கு பிரயோஜனமானது. அந்த இல்மை எப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்மை அல்லாஹ் நேரடியாக பிடுங்குவதில்லை, உலமாக்களை அவன் எடுத்துக்கொள்கிறான், அவர்களோடு அந்த இல்மும் சென்று விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னாங்க, கடைசியில் ஒரு காலம் வரும், இத்தகதன் நாஸ் ரூஸஹும் ஜுஹாலா, ஆலிம்கள் இருக்காது, மடையர்கள் தான் இருப்பார்கள். மக்கள் ஜுஹால்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், மடையர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பாங்க, தீர்ப்பு கேட்பார்கள். ஃபஅஃப்தவு பிகைரி இல்மின், அறிவில்லாமல் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். ஃபதல்லு வஅதல்லு, அவர்களும் சீர்கெட்டு மக்களையும் கெடுத்து விடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியமான பெருமக்களே, உலமாக்களை பாதுகாக்க வேண்டும், அடுத்த உலமாக்களை உருவாக்க வேண்டும். உலமாக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து இல்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதோடு அடுத்த சமுதாயத்திற்கான உலமாக்களை உருவாக்க வேண்டும். உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் உலமாக்கள் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் தீனை பாதுகாப்பது யார்? இன்றைய காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உலமாக்கள் உருவாக்கப்படுவது குறைகிறது. உலமாக்கள் திறமையான ஃபகீஹ்களான மார்க்க கல்வியிலும் இல்மிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மார்க்க சட்டங்களிலும் நிபுணத்துவம் கிடைத்த உலமாக்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அருமையான பெற்றோர்களே, நீங்கள் அதற்கான நிய்யத்தை வைக்க வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்வானா. இப்படி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கடிதத்தை தொடர்ந்து இந்த ஹதீஸ் தொகுப்பு என்பது துவங்குகிறது. அந்த ஹதீஸை தொகுப்பதற்காக மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய ஆலிமிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய பெயர் முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி. இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அனைவரும் அறிந்திருப்போம், இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி. இவர்களிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் ஹதீஸ்களை தொகுக்க ஆரம்பிக்கிறார்கள். மிக பெரும் சீதேவி, மிக பெரும் ஞானவானாக திகழ்ந்தவர்கள் இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் அந்த ஹதீஸ்களை தொகுக்கிறார்கள். இவர்கள் தாபி. சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களை போன்ற சஹாபாக்கள் இடத்திலே கல்வியை கற்றவர்கள். இவர்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் அந்த ஹதீஸை தொகுக்கக்கூடிய பணியை எடுத்து மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களே குறிப்பிடுவார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கட்டளையை ஏற்று நாங்கள் ஹதீஸ்களை தொகுத்தோம். ஃபகதப்னாஹா தஃப்தரன் தஃப்தரா, கிதாப் கிதாபாக நாங்கள் எழுதினோம். இன்னைக்கு எழுதப்பட்ட கிதாபை படிக்க நேரம் இல்லை. இன்றைக்கு நாம் எத்தனை கிதாபுகளை வாசித்திருப்போம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கிதாபை எழுதினார்கள் என்றால் எத்தனை பெரிய தியாகங்களுக்கு பின்னால் எழுதியிருப்பார்கள். கிதாபுகளை நகல் எடுக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு பிரிண்ட் போட்டுட்டு போயிடுவோம். அன்னைக்கு எத்தனை நகலோ அத்தனை நகலும் உட்கார்ந்து எழுதணும்ல. ஸுஹ்ரி சொல்கிறார்கள், தஃப்தரன் தஃப்தரா, கிதாப் கிதாபாக அதை எழுதி பல நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்தோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பல ஆட்சியாளர்களுக்கும் அந்த கிதாபுகளை அனுப்பினோம், இல்மை பரப்ப வேண்டும் என்பதற்காக என்று சொன்னால் இந்த தீனிற்காக அவர்கள் செய்த சேவை என்ன என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து அந்த ஹதீஸ் தொகுப்பு என்பது தொடர்ந்து வருகிறது. 2ஆம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் மத்ஹபினுடைய இமாம், வத்தா என்ற ஒரு அற்புதமான கிதாபை தொகுத்தார்கள். அதே போல நம்முடைய மத்ஹபிற்குரிய இமாமுனா ஷாஃபிஈ பல ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்தார்கள். முஸ்னத் உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்தார்கள். அப்படி பல உலமாக்களும் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு வருகிறது. அந்த காலத்தை ஹதீஸ் கலையின் பொற்காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிப்பார்கள். ஹதீஸ் கலையில் மிக பெரும் புரட்சி ஏற்பட்டு
ஹதீஸ்களை எப்படி தொகுக்க வேண்டும் என்பதிலே மிக பெரும் நிபுணத்துவமும் அதிலே சட்ட திட்டங்களை அமைத்து ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய பெருமக்கள் உருவானார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, ஹம்பலி மذஹபினுடைய இமாம் அவர்களைப் போல, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை அவர்களைப் போல, யஹ்யா இப்னு முஈன், புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா, இவர்கள் எல்லாம் இந்த 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஹதீஸ் கிரந்தங்களை தொகுக்கும் பொழுது 3 விதமான கிரந்தங்களாக அதை அமைத்தார்கள் என்று வரலாறுகள் சொல்கிறது. ஹதீஸ் கலையில் 3 விதமான முறையில் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். ஒன்று குத்துபுல் மசானீத் என்று சொல்வார்கள். குத்துபுல் மசானீத் என்று சொன்னால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த முஸ்னத் அஹ்மத் என்பது பிரபலியமானது. இதை போன்ற பல கிரந்தங்களும் உண்டு. இதிலே எப்படி ஹதீஸ்களை தொகுப்பார்கள் என்றால், சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் என்று போட்டு அவர்கள் அறிவித்த அனைத்து ஹதீஸ்களையும் அதில் தொகுத்துருவாங்க. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுப்பார்கள். பாட அடிப்படையில் அல்ல, அறிவிப்பாளர்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கிரந்தங்கள் முஸ்னத். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை தொகுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபியை போட்டு ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை முழுமையாக தொகுக்கக்கூடிய ஒரு முறை. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அப்படி கிரந்தத்தை தொகுத்தார்கள். இன்னும் பல இமாம்களும் அதை போன்று தொகுத்தார்கள். முஸ்னத் அஹ்மத் ரொம்ப பிரபலியமானது. இன்னொன்று கிதாபு சுனன் என்று சொல்லக்கூடிய கிதாபுகள். அந்த கிதாபு சுனன் என்பது பாட அடிப்படையாக கொண்டு கிதாபுகள் தொகுக்கப்பட்டன. நாம் ஓதக்கூடிய சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், சிஹாஹு சித்தா 6 கிரந்தங்களும் இந்த சுனன் வகையை சார்ந்தது. பாட அடிப்படையில் ஈமான், கிதாபுல் ஈமான், புகாரி எடுத்துக்கொண்டால் பதுவுல் வஹி, வஹியினுடைய ஆரம்பம் என்ற முதல் பாடம், அதிலே அது சம்பந்தமான ஹதீஸ்கள். தொடர்ந்து கிதாபுல் ஈமான் என்ற பாடம், ஈமான் சம்பந்தமான ஹதீஸ்கள், அதனுடைய உட்பிரிவுகளாக பல பாபுகள். கிதாபு ஸலா, தொழுகை என்று வந்தால் தொழுகை சம்பந்தமான பாடங்கள். பாபு மவாகீத்தி ஸலா, தொழுகையின் நேரம் குறித்த பாடங்கள். ஒவ்வொரு பாடங்களாக அமைத்து அந்த பாடத்திற்கு பொருத்தமான ஹதீஸ்களை அதிலே கொண்டு வருவார்கள். இது 2வது முறை, சுனனினுடைய முறை. இந்த முறையிலே உட்பிரிவாக பெருமக்கள் கற்றுத் தருவார்கள். சுனன்ல இன்னொன்று இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்து அது சம்பந்தமான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்தார்கள். இமாம் புகாரி ரஃபுல் யதைன், கையை தொழுகையில் உயர்த்துவது சம்பந்தமான தனி பாடத்தை அமைத்தார்கள். கிதாபுல் அதப், அல் அதபுல் முஃப்ரத் என்று சொல்வார்கள், ஒழுக்கம் என்று ஓதப்பட்ட பாடம். புகாரியிலே கிதாபுல் அதப் ஓதப்பட்டது, அதை குறித்த விளக்கங்களும் ஆலிம் அவர்களால் சொல்லப்பட்டது. இதில் சில ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள். புகாரியில இந்த அதபு சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை அல் அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு தனி கிரந்தத்தை எழுதி அதிலே தொகுத்தார்கள். இப்படி பாட வாயிலாக தொகுக்கப்பட்ட கிதாபுகள். 3வது ஒரு கிதாபின் வகைகள் ஒன்று முக்தலிஃபுல் ஹதீஸ். சில ஹதீஸை பார்த்தா ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸ் முரண்படுவதை போல நமக்கு தெரியும், எந்த ஹதீஸ்களும் முரண்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் ஒவ்வொன்றும் சரியானது. எனவே அதை எப்படி புரிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக அப்படி ஒரே போல வித்தியாசமாக வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒரு தலைப்பின் கீழே தொகுத்துருவாங்க. இப்படியும் இமாம்கள் தொகுத்தார்கள். இமாமுனா ஷாஃபி இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்றே ஒரு கிரந்தத்தை தொகுத்திருக்கிறார்கள். சங்கியான பெருமக்களே, இப்படியெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களை தொகுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இமாமுனா புகாரி பிறக்கிறார்கள். மிக பெரும் சேவையை செய்கிறார்கள். நாம் அறிந்த அவர்களின் வரலாற்றை அறிந்திருக்கிறோம். அடுத்த உலமாக்களும் அவர்களை குறித்து பேசும் பொழுது சொல்வார்கள். இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை சொன்னார்கள், சஹீஹான ஹதீஸ்களை சரியாக பொறுக்கி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருவர் உங்களிடையே உருவாகலாமே என்று சொல்ல, இமாம் புகாரியின் மனதில் அது உந்துலையை ஏற்படுத்தி தன்னுடைய உஸ்தாதின் கட்டளையை ஏற்று சஹீஹுல் புகாரியை தொகுக்கிறார்கள். இதற்கு அடுத்த காலம்தான் இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா. புகாரி இமாமை விட ஒரு 10 வயசு கம்மியானவங்க. இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சமுதாயத்தில் வருகிறார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களின் வரலாற்றை நாம் இப்பொழுது நினைவு கூறும் பொழுது அவர்களை குறித்து நாம் நன்றியுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபத்ஹுல் முல்ஹிம் என்ற முஸ்லிமின் ஷரஹிலே ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அவர்கள் இமாமுனா முஸ்லிம் அவர்களின் வரலாற்றை சொல்லும் முன்னால் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள். நதபர்ரகு பி கலிமாத்தின் யஸீரத்தின் மின் தர்ஜுமத்தில் இமாமில் ஹுமாம் முஸ்லிம் இப்னுல் ஹுஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லா வ இல்லா ஃபல் இமாமு முஸ்தக்னின் அனி தர்ஜுமத்தி வத் தௌசீஃப். நாம் இங்கே முஸ்லிம் இமாமுடைய வரலாறை குறிப்பிடுறோம். சில லேசான குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். எதற்கு தெரியுமா? பரக்கத்தை நாம் பெறுவதற்காக. இமாம் முஸ்லிமை நினைவு கூறுவதால் நாம் பரக்கத் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களின் வரலாற்றை நினைவுபடுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் வர்ணித்துத்தான் அறிய வேண்டியவர்கள் அல்ல முஸ்லிம். அவர்களை குறித்து சமுதாயம் அறிந்திருக்கிறது. பரக்கத் பெறுவதற்காக நாம் நினைவுபடுத்துகிறோம் என்ற அந்த
ஆசிரியர் எழுதுவார்களே, அந்த வார்த்தையை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இன்று இமாம் முஸ்லிமை குறித்து நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், இமாம் முஸ்லிம் உலகம் அறிந்த மிக பெரும் பிரபலியமான மாமேதை. அவர்களை நாம் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதல்ல, சமுதாயம் அவர்களை அறிந்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்களை குறித்து பேசுவதால் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான். கண்ணியமான பெருமக்களே, அபுல் ஹுசைன் என்ற புனைப்பெயர் கொண்ட இமாம் முஸ்லிம், அவர்களின் இயற்பெயர் முஸ்லிம், அவர்களின் தந்தை பெயர் அல் ஹஜ்ஜாஜ். அல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லா அந்த காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் ஒரு ஷேகாகவும் இருந்தார்கள். முஸ்லிம் இமாமுடைய வாப்பா மிகப்பெரிய ஷேகாக இருந்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், தன்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளையா இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா இருக்கும் பொழுது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பல மஜ்லிஸ்களுக்கு கூட்டு போவாங்க. உலமாக்களின் மஜ்லிஸ்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ தன்னுடைய பிள்ளையை அழைத்து அங்கே சென்று உலமாக்களுடைய மஜ்லிஸில் அமர வைப்பார்கள் என்று அவர்கள் வரலாறு பேசுகிறது. அருமையான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளும் இமாம் முஸ்லிமாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களே, நாம் பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம் பிள்ளைகளை சிறிய காலத்தில், சிறிய பருவத்தில் நாம் எப்படி வளர்க்கிறோமோ நாளை அந்த பிள்ளை அப்படி வளரும். இமாம் முஸ்லிமின் தந்தை நமக்கு மிக பெரும் உதாரணம். பெரும் பெரும் மேன்மக்களை பார்க்கிறோம். அவர்களின் வரலாற்றிற்கு பின்னால் அவர்களின் பெற்றோர்கள் மிக பெரும் இடத்தில் இருப்பார்கள். இமாம் புகாரியின் தாயார் நினைத்து பார்க்கத்தக்கவர்கள். சிறிய வயதில் தந்தையை இழந்த இமாம் புகாரியின் தாயார் இமாம் குதுபுல் ஹிந்த் ஹாஜா மஈனுத்தீன் ஜிஷ்டி அல் அஜ்மீரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தாயார் இமாம் குதுபுல் அக்தாப் அல் கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் பெற்றோர். ஒவ்வொருவரின் வரலாற்றிற்குள் செல்வதற்கு இது அல்ல நேரம். ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் தன் பிள்ளைகளின் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் என்றால், நாம் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? மக்தபுக்கு அனுப்புறதுக்கே நேரம் இல்லாத பல பெற்றோர்கள் இருக்கிறோமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதில் எளிமையை நாம் கொடுப்போமேயானால், இந்த பிள்ளைகளுக்கு தீனின் மாஹவுலை ஏற்படுத்துவோமேயானால், நாளை அந்த பிள்ளைகள் இமாம் புகாரியாக, இமாம் முஸ்லிமாக இந்த சமுதாயத்தில் உருவாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கண்ணியமான பெருமக்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களை சிறிய வயதிலேயே அவர்களுடைய தந்தை அவர்கள் பல மஷாயிஹ்மார்களிடத்திலே, ஷேக்மார்களிடத்திலே அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய மஜ்லிஸ்களிலே அமர வைத்து உருவாக்குவார்கள். அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 204. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 204. வரலாறு ஒரு அழகாக பேசும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தான ஆண்டிலே இமாம் ஷாஃபிஈ பிறக்கிறார்கள். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்கள் வஃபாத்தான ஆண்டிலே இமாம் ஷாஃபிஈ பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ வஃபாத்தான ஆண்டிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய வஃபாத் வந்து ஹிஜ்ரி 204. அதே ஆண்டில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பிறக்கிறார்கள். இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தரும், ஒருவரை இழந்தால் அந்த பகரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். நாம் இந்த சமுதாயத்தில் பல மேதைகளை இழக்கிறோம், உலமாக்களை இழக்கிறோம். இழப்பு அது ஏற்படத்தான் செய்யும், அது அல்லாஹ் வைத்த சுன்னத். ஆனால் அந்த இடத்திற்கான பகரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். உலமாக்கள் நம்மை விட்டும் செல்கிறார்களா? அதற்கு பகரமான உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். சமுதாய சேவை செய்யக்கூடிய பெருமக்கள் நம்மை விட்டும் செல்கிறார்களா? நாம் அதை தொடரக்கூடியவர்களாக அவர்களின் குடும்பத்தார்களாக வேண்டும். இந்த சமுதாயத்திலே அப்படிப்பட்டவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். 204 என்பது மஷூரான கருத்து. இமாம் முஸ்லிம் அவர்கள் பிறந்த அவங்க வரலாறு சொல்கிறது ஹிஜ்ரி 218 ஹதீஸை கேட்பதற்காக சென்று விடுகிறார்கள். கிட்டத்தட்ட வயசு 13-14 வயசுல 13-14 வயதிலே நபிமொழிகளை சேகரிப்பதற்காக வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள். யஹ்யா இப்னு யஹ்யா தமீமி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே முதலாவதாக கல்வியை கற்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களின் வரலாறு சொல்கிறது ஹிஜ்ரி 220 ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா வயசு 16 வயசு. ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள். அங்கே பல உலமாக்கள் இடத்திலே இருந்து அவர்கள் கல்வியை கற்றார்கள். அவர்கள் ஈராக்கிற்கு சென்றார்கள், கூஃபாவிற்கு சென்றார்கள், மிஸ்ரிற்கு சென்றார்கள், ரை என்ற பகுதிக்கு சென்றார்கள், மக்கா மதீனா போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் சென்றார்கள். பல நாடுகளுக்கு சென்று இந்த ஹதீஸை தொகுப்பதற்கு ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை ஷேக்கள் இடத்திலே அவர்கள் ஹதீஸை எடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லும். 220 ஷேக்களை சந்தித்திருக்கிறார்கள். கற்பனை கூட செய்ய முடியாது. 220 ஷேக்மார்கள் இடத்திலே இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவி போல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போல, இமாம் புகாரி போல பல ஷேக்மார்களிடத்தில் கல்வியை கற்றவர்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா வரலாறு 220 ஷேக்மார்களின் பெயர்களையும் பதிவு செய்கிறது.
இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சியரு அலாமி நுபலாங்கிற கிதாபில் அந்த ஷேக்மார்கள் பேரெல்லாம் பதிவு செய்கிறாங்க. 220 ஷேக்மார்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படி பலரிடத்திலிருந்து கல்வியை கற்று இந்த ஹதீஸ்களை சேகரித்து மக்களுக்கு தந்தவர்கள் இமாமுனா முஸ்லிம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துவேன். வரலாறுகள் கேட்டு செல்வதற்கானதல்ல, நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்மை மாற்றுவதற்கானது. இமாம் முஸ்லிம் அவர்களிடத்திலிருந்து கல்வியை கற்று இந்த ஹதீஸை மக்களுக்கு சொன்ன பெருமக்களையும் வரலாறுகள் நினைவு கூறுகிறது. அதில் ஆச்சரியமான செய்திகள் உண்டு. இமாம் அலி இப்னு அல் ஹசன் இப்னு அபி ஈசா அல் ஹிலாலி ரஹிமஹுல்லாஹ் இமாம் முஸ்லிம் அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை கற்று மக்களுக்கு சொன்னவங்க. அவர்கள் இமாம் முஸ்லிமை விட வயதிலே மூத்தவர்கள். இமாம் முஸ்லிமை விட வயசுல மூத்தவங்க. முஸ்லிம் இமாம்கிட்ட கல்வியை கற்றார்கள், ஹதீஸை எடுத்து மக்களுக்கு சொன்னார்கள். இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் ஃபர்ரா இவர்களை குறித்து இமாம் தஹபி சொல்வாங்க, முஸ்லிம் இமாம் இடத்திலிருந்து ஹதீஸை கேட்டு அறிவித்தவர்கள் இவர்கள். ஆனால் முஸ்லிம் இமாம்களுக்கு ஷேக்காகவும் இருந்தார்கள். முஸ்லிம் இமாமுடைய ஷேக் பிற்காலத்தில் முஸ்லிம் இமாமிடத்திலிருந்து ஹதீஸை கற்றார்கள். அதே போல ஸிஹாஹு சித்தாவின் கிரந்தமாக இருக்கக்கூடிய திர்மிதி கிதாபின் ஆசிரியர் அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிம் இமாமிடத்திலிருந்து ஹதீஸை பெற்றவர்கள். இப்படி பல மேன்மக்கள் இமாமுனா முஸ்லிம் அவர்களிடத்திலே கல்வியை கற்று இருக்கிறார்கள். வரலாறு இமாம் முஸ்லிமை குறித்து சொல்லும், அவர்கள் ஹாஃபிஸாக இருந்தார்கள் என்று சொல்லும். அபு குரைஷுல் ஹாஃபிஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அந்த சமகாலத்தில் உலகத்தில் 4 ஹாஃபிஸ்கள் இருந்தார்கள். ஹுஃபாது துன்யா அர்பஆ. ஒரு ஹாஃபிஸ் ரை என்ற பகுதியில் இமாம் அபு ஜுர்ஆ இருந்தார்கள். நைசாபூரில் இமாம் முஸ்லிம் இருந்தார்கள். சமர்கந்தில் அப்துல்லா தாரிமி இருந்தார்கள். புகாராவில் இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி இருந்தார்கள். 4 ஹாஃபிஸ்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் என்று சொல்லும். ஹாஃபிஸ்கள் என்று சொன்னால் நாம் சொல்வதை போல குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அல்ல. அன்று பலரும் குர்ஆனை மனனம் செய்தார்கள். ஹதீஸ் கலையில் சொல்வார்கள், குறைந்தது 1 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள் ஹாஃபிஸ்கள். குறைந்தது 1 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்வார்கள். எப்படி மனனம் செய்வார்கள் தெரியுமா? நம்ம ஒரு ஹதீஸை முழுமையாக சொல்ல முடியுமா? முடியாது. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. இது ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதி தான். முழுமையாக ஹதீஸ் வருகிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இதுதான் முழுமையான ஒரு ஹதீஸ். ஆனால் இமாம்களின் பார்வையில் இது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை அறிவித்தவர்களின் சனதோடு மனனம் செய்வார்கள். ஹதீஸை அறிவித்தவர்களோடு. இப்படி குறைந்தது 1 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தால் அவர்கள் ஹாஃபிஸ்கள். அப்படிப்பட்ட ஹாஃபிஸ்களில் ஒருவராக இமாம் முஸ்லிம் இருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. என்றால் எனது அருமை சமுதாயமே, நாம் சிந்திக்கிறோம், ஒரு ஹதீஸை நம்மளால சொல்ல முடியுமா? இப்பொழுது ஒரு ஹதீஸை சொல்ல முடிகிறதா? அப்படியானால் அவர்கள் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு எத்தகையது? இந்த தீனிற்காக தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்த அவர்களின் வாழ்க்கை எத்தகையது? அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் நிலைதான் என்ன? எனவே தான் இஸ்ஹாக் அல் கௌசிஜ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க முஸ்லிம் இமாமை பார்த்து, லன் நஅதமல் கைர மா அப்காக்கல்லாஹு லில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக வைத்திருக்கும் காலமெல்லாம் நாங்கள் நலவுகளை விட்டும் தவற மாட்டோம். நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் முஸ்லிம்களுக்கு நலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று இமாமுனா முஸ்லிம் அவர்களை புகழ்ந்து சொல்வார்களாம். இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை புகாரி இமாமின் உஸ்தாதாக, முஸ்லிம் இமாமின் உஸ்தாதாக இருக்கக்கூடிய பெருமகனார் அவர்களை நினைவு கூர்ந்தோமே. உஸ்தாது மாணவரை குறித்து சொல்வார்களாம், ஐயு ரஜுலின் யகூனு ஹாதா. என்ன மனுஷன் இவங்க, என்ன மனிதன், யாரால் இப்படி தியாகத்தை செய்ய முடியும், யாரால் இத்தனை ஆற்றல்களை பெற முடியும் என்று மாணவரை புகழ்ந்து உஸ்தாத் சொல்வார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யும். இமாம் அஹ்மது இப்னு சலமா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இமாம் அபு ஜுர்ஆவை பார்த்தேன், இமாம் அபு ஹாத்திமை பார்த்தேன். அவங்களிடத்தில் ஹதீஸ்களை குறித்து அதனுடைய ஸஹீஹ், அதனுடைய உறுதித்தன்மையை குறித்து கேட்கப்படுமானால் அந்த பகுதியில் இருக்கும் ஷேக்மார்களை விட இமாம் முஸ்லிமை முற்படுத்தி பேசுவார்கள். இப்படிப்பட்ட இமாமுனா முஸ்லிம் அவர்கள் பல கிரந்தங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். நேரத்தின் அருமை கருதி நான் சரியான நேரத்தில் நிறைவு செய்கிறேன். இமாமுனா முஸ்லிம் பல கிரந்தங்களை இந்த சமுதாயத்தில் கொடுத்தார்கள். அதில் மிக பிரபலியமானது ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தம். பெருமக்கள் அதனுடைய பெயரை குறிப்பிடுவார்கள், அல் முஸ்னது ஸஹீஹுல் முஹ்தஸரு மினஸ் சுனன் பி நக்லில் அத்லி அனில் அத்லி அன் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்னத், ஹதீஸின் அறிவிப்பாளர்கள் தொடரோடு வரக்கூடிய கிதாப். அஸ்-ஸஹீஹ் அல் முஹ்தஸர்
பொறுக்கி எடுக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸ்களை கொண்ட கிதாப். மின சுனனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை எடுத்து நமக்கு சொல்லக்கூடிய கிதாப். பி நக்லில் அத்லி அனில் அத்லி அன் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை தொட்டும் ஒரு நீதவானால், அவர்களை தொட்டும் அடுத்த நீதவானால் என்று நீதவான்களால் கொண்டு வரப்பட்ட கிதாப் முஸ்லிம். எந்த குறையும் மற்றவர்கள், அதன் அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் நீதவான்கள், தூய்மையானவர்கள், அவர்களை கொண்டே முழுமையாக எடுக்கப்பட்ட கிதாப் முஸ்லிம் என்று பாராட்டுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது என்றால் 12,000 ஹதீஸ்கள். மீண்டும் ஒரே ஹதீஸ் 2-3 இடங்களில் வரும், புகாரிலையும் நம்ம பார்த்திருப்போம். அப்படி 12,000 ஹதீஸ்களும் அந்த திருப்புதலை விட்டு தனியாக எடுத்தால் 4,000 ஹதீஸ்களும் இருக்கிறது. சுமார் கிட்டத்தட்ட 4,000 ஹதீஸ்களை கொண்டது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள், இந்த கிதாபை தொகுப்பதற்கு நான் 3 லட்சம் ஹதீஸ்களை தொகுத்தேன். முஸ்லிமில் இருப்பது 4,000 ஹதீஸ்கள், ஆனால் இதற்கு நான் 3 லட்சம் ஹதீஸ்களை தொகுத்து அதிலிருந்து பொறுக்கி எடுத்து நான் இந்த ஹதீஸ்களை தந்தேன் என்கிறார்கள் இமாமுனா முஸ்லிம். 3 லட்சம் ஹதீஸ்கள். சங்கியான பெருமக்களே, அந்த கிதாபை அவர்கள் தொகுத்ததற்கான காரணத்தை சொல்வார்கள். என்னுடைய மாணவர் என்னிடத்திலே வேண்டினார், அவர்கள் மாணவர் அவர்களிடத்திலே இப்படி சஹீஹான ஹதீஸ்களை பொறுக்கி வேண்டும் என்று கேட்க, அதற்காக நான் அந்த ஹதீஸ்களை தொகுத்தேன். மக்களிடத்திலே ஹதீஸ்களோடு மக்களின் கருத்துகள், பல சொற்கள் கலந்துவிடக்கூடாது, தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்தேன் என்பார்கள். அதை குறித்து வர்ணிப்பார்கள். இமாம் முஹம்மது இப்னு யாக்கூப் அல் அக்ரமி சொல்வார்கள், இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் தன்னுடைய கிரந்தங்களில் பதிந்த ஹதீஸ்கள் இருக்கிறதே, அதில் சஹீஹான எல்லா ஹதீஸ்களும் பெரும்பாலும் வந்துடும். அவர்கள் அந்த புகாரியிலையும் முஸ்லிமிலும் பதிவு செய்யாத சுபூத்தான உறுதியான ஹதீஸ்கள் என்பது மிக குறைவானது. உறுதியான ஹதீஸ்கள் அனைத்தையும் இமாம் புகாரி பதிவு செய்திருப்பார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருப்பார்கள், இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருப்பார்கள் என்று அந்த காலத்து பெருமக்கள் எல்லாம் புகழ்கிறார்கள். என்றால் இமாம் முஸ்லிமே சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இந்த கிதாபிலே மா வதஅது ஃபீ கிதாபி ஹாதா அல் முஸ்னத் இல்லா பிஹுஜ்ஜத்தின் ஒமா அஸ்கத்து மின்ஹு ஷைஅன் இல்லா பிஹுஜ்ஜத்தின். இந்த எனது முஸ்லிமிலே நான் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறேன் என்றால் அதற்கு என்னிடத்தில் தெளிவான ஆதாரம் உண்டு, அதற்கு என்னிடத்தில் தெளிவான காரணம் உண்டு. ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்யாமல் விடுகிறேன் என்றால் அதற்கும் எனக்கு தெளிவான காரணம் உண்டு. அவ்வளவு நுணுக்கமாய் ஆய்வு செய்து சஹீஹ் முஸ்லிமை நமக்கு தந்தவர்கள் இமாமுனா முஸ்லிம். எனவே தான் தைரியமாக சொல்லுவாங்க, இமாம் முஸ்லிம் சொல்லுவாங்களா, லவ் அன் அஹ்லல் ஹதீஸ், ஹதீஸ் கலையை சார்ந்தவர்கள் 200 ஆண்டுகளுக்கு, அடுத்த 200 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஹதீஸை எழுதினால் அதன் அடிப்படையாக ஃபமதாருஹும் அலா ஹாதல் முஸ்னத், என்னுடைய சஹீஹுல் முஸ்லிம் இருக்கும் என்றார்கள். 200 ஆண்டுகளுக்கு ஹதீஸ் கலையை எழுதுபவர்களுக்கு ஆதாரமாக அடிப்படையாக என்னுடைய இந்த கிதாப் இருக்கும் என்று இமாம்னா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை தியாகங்களுக்கு பின்னால் வரலாறு சொல்லும். சுமார் 15 ஆண்டுகள் இந்த கிதாபிற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட இமாமுனா முஸ்லிம் அவர்களை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நிறைய கிதாபுகளை எழுதினாங்க. சஹீஹ் முஸ்லிம் எழுதினார்கள், அறிவிப்பாளர்களை குறித்த பல கிதாபுகள், அல் முஸ்னதுல் கபீர் அல் ரிஜால், அல் ஜாமி அல் அபுவாப், அல் அஸ்மா உல் குனா, அத் தமீஸ், அல் இலல், அல் உஹ்தான், அல் அஃப்ராத், அல் அக்ரான், இப்படி பல கிதாபுகள். ஆச்சரியமாக இருக்குது, அதை பற்றி சொல்வதற்கான நேரம் இல்லை. ஒவ்வொரு கிதாபும் எப்படி, அல் உஹ்தான் ஒரு கிதாபு, அல் அஃப்ராத், அல் அக்ரான், ஒரே பெயரை கொண்டு பல இமாம்கள் இருப்பாங்களே, பல ராவிகள் இருப்பாங்களே, அவர்களை குறித்து ஒரு கிதாபு. ஒரு பெயரை கொண்டு ஒரு ராவி மட்டும் இருப்பார்களே, அவர்களை குறித்து ஒரு கிதாபு. ஒரு ஹதீஸை ஒரு ராவி மட்டும் அறிவிப்பார்களே, அவர்களை குறித்த தனி கிதாபு. இப்படி ஹதீஸ்களை பிரித்து பிரித்து தந்தார்கள் இந்த சமுதாயத்திற்கு இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் என்று சொன்னால், கண்ணியமான பெருமக்களே, அவர்களின் வாழ்க்கை எத்தனை தூய்மையானது, அவர்களின் வாழ்க்கை மொத்தத்தையும் இந்த சமுதாயத்திற்கு எப்படி அர்ப்பணித்திருப்பார்கள். சங்கியான பெருமக்களே, புஸ்தானுல் முஹத்தீஸின் என்ற கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவு செய்வார்கள், ஒமின் அஜாஇபி அஹ்வாலி முஸ்லிம், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட குணத்திற்கு சொந்தக்காரர் தெரியுமா, அவர்கள் குணம் எப்படி இருந்தது தெரியுமா, ஒமின் அஜாஇபி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, அன்னஹு மக்தாப அஹதன், அன்னஹு மக்தாப அஹதன் ஃபீ ஹயாத்திஹி வலா ضرب வலா ஷதம, தன்னுடைய வாழ்க்கையில் யாரை குறித்தும் புறம் பேசியதே கிடையாது, யாரையும் அடித்தது கிடையாது, யாரையும் திட்டியது கிடையாது. அற்புதமான குணநலனுக்கு சொந்தக்காரராக இமாமுனா முஸ்லிம் இருந்தார்கள்.
இன்று ஓதப்பட்ட கிதாபுல் அதபில் நிறைய செய்தி அதை பற்றி தான். புறம் பேசுவதை பற்றி, பிறரை திட்டுவதை குறித்து, நாவுகளின் விபரீதங்களை குறித்து நிறைய ஹதீஸ்கள் இன்று ஓதப்பட்டது. இதை தன் வாழ்க்கையாக்கியவர்கள் இமாமுனா முஸ்லிம். இமாமுனா முஸ்லிமின் வாழ்க்கை இந்த ஹதீஸ்களை பிரதிபலித்தது. தன் வாழ்க்கை முழுக்க புறம் பேசியதே கிடையாது, அடித்ததே கிடையாது, திட்டியதே கிடையாது. அத்தனை தூய்மையானவராக இமாம் முஸ்லிம் இருந்தார்கள் என்று பதிவு செய்வார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த சமுதாயத்திற்கு பல சேவைகளை செய்தவர்கள். ஒரு நாள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஹதீஸ்கள் நினைவு கூறப்படுகிறது. அங்கே ஒரு ஹதீஸை குறித்து சொல்லப்பட, எத்தனை ஹதீஸ்களை குறித்து கேட்டாலும் உடனுக்குடன் அதை பற்றி பதில் சொல்லக்கூடிய இமாமுனா முஸ்லிம் ஒரு ஹதீஸை பற்றி சொல்லப்பட அந்த ஹதீஸை குறித்து அவங்களுக்கு தெரியல. எனவே நான் அந்த ஹதீஸை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீட்டிற்கு வருகிறார்கள். இரவு நேரத்தில் வீட்டில் வந்து சொன்னாங்களாம், இப்பொழுது நான் தனியாக என் அறைக்குள் செல்லப் போகிறேன், ஒரு ஹதீஸை குறித்து நான் ஆய்வு செய்ய வேண்டும், யாரும் என் அறைக்குள் வராதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் அறைக்குள் செல்கிறார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கூடை நிறைய பேரீத்தம்பழம் வந்திருந்தது. எனவே அவர்கள் வீட்டார்கள் அதை கொடுத்தார்கள். உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது, தாருங்கள் என்று அதையும் வாங்கி கொண்டார்கள். அறைக்குள் சென்றார்கள், விளக்கை ஏற்றினார்கள். இரவு முழுக்க ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் பேரித்தம்பழம் இருந்தது. ஹதீஸின் ஆய்வில் என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டார்கள். அடுத்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். ஒவ்வொரு பேரித்தம்பழமாக சாப்பிடுகிறார்கள், ஹதீஸையும் ஆய்வு செய்கிறார்கள். இரவு முழுக்க கழிந்தது. சுபுஹ் நேரமும் நெருங்கியது, ஹதீஸும் கிடைத்தது. சுபு நேரம் நெருங்கியது. இரவு முழுக்க செய்த ஆராய்ச்சியில் அவர்கள் தேடிய ஹதீஸும் கிடைத்தது. கூடை முழுக்க பேரித்தம்பழமும் முடிந்து விட்டது. அவங்களுக்கு தெரியல, ஹதீஸினுடைய சிந்தனையில் என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. கூடை முழுக்க இருந்த பேரித்தம்பழம் முடிந்தது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், இமாமுனா முஸ்லிம் ஒரு கூட நிறைய பேரித்தம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும், அவர்கள் உடலிலே அதனால் நோய் ஏற்பட்டு அவர்கள் அதன் மூலமாகத்தான் வஃபாத்தானார்கள் என்று எழுதுகிறார்கள். ஹதீஸினுடைய ஆய்விலேயே, இந்த சமுதாயத்திற்கான அர்ப்பணிப்பிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் இமாமுனா முஸ்லிம். ஹிஜ்ரி 261 ஆண்டு ரஜபு பிறை 25 ஞாயிற்றுக்கிழமை இமாமுனா முஸ்லிம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். திங்கட்கிழமை அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். வயசை பார்த்துங்க, 204 பிறந்தாங்க. 261 வஃபாத் ஆகிறாங்க. மிக சொற்ப காலம் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கைக்குள் எத்தனை தியாகங்கள், அந்த வாழ்க்கைக்குள் இந்த சமுதாயத்திற்கு எத்தனை பாடங்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு பாடமாக, படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 செய்திகளோடு நிறைவுபடுத்துவேன். இமாமுனா முஸ்லிமை 2 பேர்கள் கனவுல கண்டிருக்கிறாங்க. இமாமுனா முஸ்லிமை வரலாற்று கிரந்தங்களில் 2 கனவுகள் எழுதப்படுகிறது. இமாம் அபு ஹாத்திம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இமாம் முஸ்லிமை கனவில் கண்டேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். வஃபாத்திற்கு பின்னால் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இன்னல்லாஹ தஆலா அபாஹலி அல் ஜன்னா அத்தபவ்வஉ மின்ஹா ஹைது அஷா. சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு திறந்து தந்தான், சொர்க்கத்தை முழுமையாக தந்தான், எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் என்று சொன்னான் என்றார்கள். சொர்க்கத்தை திறந்து தந்தான், எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் என்று எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான் என்றார்கள் இமாமுனா முஸ்லிம். இன்னொரு செய்தியை பதிவு செய்வார்கள். அபு அலி அஸ்ஸாஃபரானி ரஹிமஹுல்லா சொல்வார்கள், நான் இமாம் முஸ்லிமை கனவில் கண்டேன். நான் கேட்டேன், பி ஐயி ஷைஇன் நஜௌத. இமாம் முஸ்லிம் அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், எதை கொண்டு வெற்றி பெற்றீர்கள்? இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரியும் முன்னால் நம்முடைய மறுமை வாழ்விற்கான ஒரு சேகரிப்பை வைத்துவிட்டு செல்ல வேண்டும். இமாம் முஸ்லிம் கற்றுத் தருவார்கள், மரணத்திற்கு பின்னால் கனவின் மூலமாக கற்றுத் தருவார்கள். பி ஐயி ஷைஇன் நஜௌத, எதை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று இமாமுனா முஸ்லிம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். அவர்கள் கையிலே முஸ்லிமின் ஒரு பாகத்தை வைத்திருந்தார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தின் ஒரு பாகத்தை கையில் வைத்து, பிஹாதல் ஜுஸு, என் கையில் இருக்கும் இந்த கிதாபை கொண்டு நான் வெற்றி பெற்றேன் என்றார்கள். தன் வாழ்வில் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கான சேகரிப்பை செய்தார்கள் என்றால், பெருமக்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கும் இருக்கிறது ஒரு நாள் அஜல் என்று சொன்னால், அதுக்கு முன்னால் நம் மறுமைக்காக நாம் எதை சேகரித்து தயாரித்து வைத்திருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நம் வாழ்விற்கு இதை படிப்பினையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக நிறைவாக நாம் நினைவுபடுத்த வேண்டியது, இமாமுனா முஸ்லிம் அவர்களை இங்கே நினைவு கூறும் பொழுது நம்முடைய மஜ்லிஸில் யாரை குறித்தெல்லாம் நினைவு கூறப்படுகிறதோ அவர்களை குறித்தெல்லாம் மர்சியாவை நம்மை தந்த இமாமுனா அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைவு கூறத்தக்கவர்கள். இந்த மஜ்லிஸில் யாரை குறித்தெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோமோ அவர்களை குறித்தெல்லாம் கவிதைகளை எழுதி, பைத்துகளை எழுதி, மர்சியா எழுதி அவர்களின் வாழ்க்கையை நமக்கு தந்தார்கள். இமாமுனா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிமுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பைத்து தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி எழுதின பைத்து தான் நாம் படிக்கக்கூடிய இன்னனி அன மாதிஹு தாஹா என்று படிக்கக்கூடிய அந்த பைத்து. அதில் அற்புதமாக சொல்வார்கள், முஸ்லிமுன் யர்லாஹு ஜமீஉல் முஸ்லிமீன பிதூனி முஹாலி. இமாம் முஸ்லிமை எல்லா முஸ்லிம்களும் பொருந்திக் கொண்டார்கள். இமாம் முஸ்லிமை எல்லா முஸ்லிம்களும் எல்லா காலத்திலும் பொருந்திக் கொண்டார்கள். அத்தனை பெரிய மேதையாக இமாம் முஸ்லிம் இருந்தார்கள் என்று அதில் நிறைய செய்திகளை சொல்றாங்க. நேரம் இல்லை, நான் அதிலே சொன்ன ஒரு முக்கியமான செய்தியை நினைவுபடுத்துவேன். அவர்கள் அதிலே குறிப்பிடுவார்கள், சஹீஹு முஸ்லிமை நீங்கள் ஓதுங்கள், ஓதினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஹதீஸ்களை ஓதுவதினால் நீங்கள் நன்மை தரப்படுவீர்கள், உங்களுக்கு நன்மை இருக்கிறது. வயுசாபு அலைஹி லிகுல்லி காரிஇன் சாமிஇன் பிஹிஃபாலி ஹாகதா அஃப்தா பிதலீலி ஷைഖி إعلام فقه عوالي ذا شهاب لدين ابن حجر أحمد الهيثمي الجلالي. ஹதீஸ்களை ஓதுங்கள், அதற்காக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்முடைய ஷாஃபி மذஹபின் இமாமாக இருக்கக்கூடிய கல்லுடைத்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லிற்கு சொந்தக்காரர் இமாமுனா இப்னு ஹஜருல் ஹைத்தமி பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஹதீஸ்களை ஓதுங்கள், நீங்கள் நன்மை தரப்படுவீர்கள் என்று இமாமுனா முஹம்மது இஸ்மாயில் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, நாம் இன்று சொன்னப்பட்ட செய்திகள், நாம் ஹதீஸ்களை எப்படி உருவானது, அதற்காக பெருமக்கள் செய்த தியாகங்கள் என்ன, சேவைகள் என்ன, அதில் இமாமுனா புகாரியின் பங்களிப்பு, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களின் பங்களிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை பாடத்திற்குரியது என்பதையெல்லாம் நாம் இங்கு நினைவு கூர்ந்திருக்கிறோம். இந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த தீனிற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, இந்த சமுதாயத்தில் பெரும் பெரும் உலமாக்களும் ஃபகீஹ்களும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அருமை தாய்மார்களே, நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும், நீங்கள் நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை கொடுக்க முடியும். எனவே நீங்கள் அதை குறித்து சிந்தியுங்கள் என்று இந்த உரையின் வாயிலாக கேட்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்வை அவனுடைய பொருத்தத்திற்காகவே வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி அமைப்பானாக. நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் சந்தோஷத்தோடும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்குளிர்ச்சியோடும் காணக்கூடிய செயல்களாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. இந்த புனிதமான புகாரி மஜ்லிஸ் நம்முடைய முஅஸ்ஸிஸீன்கள் எந்த நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கி தந்தார்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக பெற்று இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட பல பெருமக்கள், கலந்து கொள்ள முடியாமல் இல்லங்களில் இருக்கக்கூடிய பல பெருமக்கள், குறிப்பாக உடல் நல குறைவினால் இருக்கக்கூடிய பெருமக்கள் நம்மிடத்திலே பலரும் இங்கே ஒவ்வொரு நாளும் உரை நிகழ்த்தக்கூடிய உலமாக்கள் இடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள், நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனைவருடைய நோய்களையும் நீக்கி சரீர சுகத்தை கொடுப்பானாக. மருத்துவமனையின் கஷ்டங்களினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுத்து மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் செலவுகள், சிரமங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு ராகத்தை தருவானாக, நிம்மதியை தருவானாக, நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய அனைத்து தேவைகளையும் தன்னுடைய அருளால் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாளை மறுமையிலே நம்முடைய மறுமை வாழ்வையும் அல்லாஹ் வசந்தமான வாழ்வாக ஆக்கி வைப்பானாக. மஅன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்களோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் ஒன்று கூட செய்வானாக. குறிப்பாக நம்முடைய உயிர்க்கும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரத்தினால் ஹவுதுல் கௌசரில் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், சோனத்தில் அவர்களோடே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவதோடு தன்னுடைய உயர்வான லிகா என்னும் சந்திப்பையும் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக என்று வேண்டியவனாக உங்கள் அனைவரின் துஆவையும் ஆதரவு வைத்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். மாணவியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 25/15/1/2026 வியாழக்கிழமை விசேஷ நாளாகும். சஹீஹுல் புகாரி கரந்தத்திற்கு அடுத்த தரத்தில் உள்ள சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கரந்தத்தை யாத்தளித்த அல் இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவு நாளாகும். இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கான விளக்க உரையை கேரள மாநிலம் கோழிக்கோடு குட்டிகாட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃப்லு பிரிவு ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் கே.ஏ. முத்து ஷேக் தாஜுத்தீன் ஆலிம் மஸ்லஹி அவர்களால் வழங்கப்பட இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது வாழ்க்கை சரிதம் அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர், காயல் நகர ஜமாஅத்துல் உலமாவின் துணைச் செயலாளர் மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா B.A. முஹம்மது உக்காஷா ஆலிம் ஃபைசி அவர்களாலும் வழங்கப்பட்டு தனியோன் நல்லருள் சூழ நனி சிறப்போடு நிறைவுறும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ், கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டதேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, மறைந்திருந்து அவதானிக்கிறார்களோ, அனைவருடைய ஹலாலான நாட்டதேட்டங்களையும் தனது அருளால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ், நாளை ரஜபு பிறை 26 வெள்ளிக்கிழமை விசேஷ நாளாகும். நம் சபையை உருவாக்கிய ஸ்தாபகர்கள் மற்றும் அல்லாமா முஹம்மது இஸ்மாயிலுன் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரது நினைவு நாளாகும். நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கான விளக்க உரையையும் மகான்களின் வாழ்க்கை சரித உரையையும் தருகிறார்கள் நசூஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லா ஜுமா பள்ளியினுடைய இமாம் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஓயல் முஹம்மது நூஹ் சிராஜுத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டிய மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கிறோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் இன்னும் ஓரிரு நாட்களே எஞ்சியிருக்கிற நிலையில் உங்களது வீட்டு உண்டியல் நன்கொடைகளை விரைவாக சமர்ப்பித்து புதிய உண்டியல் தேவை இருந்தாலும் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நம் சபை அலுவலகத்தில் அதற்கான பொறுப்பாளரை சந்தித்து உங்களது பங்குகளை உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். 2 மரண அறிவிப்புகள். காயல்பட்டணம் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் அப்பாப்பள்ளி தெருவைச் சேர்ந்த ஆசிரியை ஹைரியா அவர்கள் நேற்று மாலை 5:30 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் அப்துல்லா மரைக்கார் அவர்களின் மகளும், மர்ஹூம் அல்ஹாஜ் அப்துல் லத்தீஃப் என்ற லத்தீஃப் ஹாஜியார் அவர்களின் மருமகளாரும், மாஸ்டர் ஏஎல் பஷீருல்லா அவர்களது மனைவியும், மர்ஹூம்களான முஹைதீன் அப்துல் காதிர் சீகல், நூருல் ஹக் ஆகியோரின் சகோதரியும், பி அப்துல் லத்தீஃப், பி சயீத் இப்ராஹிம், மர்ஹூம் பி சயீத் முஹம்மது ஆகியோரின் தாயாரும், மர்ஹூம் ஏஎல் சயீத் இப்ராஹிம், ஏஎல் சாமு சலாஹுத்தீன், ஏஎல் முஹம்மது சாலிஹ் என்ற ஹாமித் ஆகியோரின் மச்சியும், மர்ஹூம் நெய்னார் மரைக்கார் அவர்களின் குழந்தையாலும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று மஜ்லிஸ் நிறைவுற்ற பிறகு சரியாக காலை 11:25 மணி அளவில் அப்பாப்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா. அடுத்த மரண அறிவிப்பு. அலியார் தெருவைச் சேர்ந்த மம்மீன் காக்கா என்று அழைக்கப்படும் அல்ஹாஜ் கம்பளி எஸ்டி முஹம்மது முஹைதீன் அவர்கள் நேற்று கடந்த இரவு 9 மணி அளவில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் கம்பளி சாவுல் ஹமீத் அப்பா அவர்களின் பேரனும், மர்ஹூம் எஸ்இ சதகத்துல்லா அவர்களின் மகனும், மர்ஹூம் முஹம்மது ஹுசைன் அவர்களின் மருமகனாரும், MM சதகத்துல்லா அவர்களது தந்தையும், மர்ஹூம் கம்பளி எஸ்டி சயீத் இப்ராஹிம், கம்பளி எஸ்டி ஷாவுல் ஹமீத், கம்பளி எஸ்டி சாமு ஷிஹாபுத்தீன், மர்ஹூம் கம்பளி எஸ்டி முஹம்மது மரைக்கார் ஆகியோரின் சகோதரரும், அல்ஹாஜ் அல் ஹாஃபில் டான் முஹம்மது மரைக்கார் ஹலீஃபத்து ஷாதுலி, அல்ஹாஜ் டான் சயீத் அஹமத், அல்ஹாஜ் டான் சாமு ஷிஹாபுத்தீன், மர்ஹூம்களான டான் முத்து முஹம்மது, டான் முஹம்மது முஹைதீன், டான் ஷம்சுத்தீன், டான் ஷாவுல் ஹமீத் ஆகியோரின் மச்சானும், கிசார் முஹம்மது யூசுப் அவர்களது சம்பந்தியும், பாளையம் அபுல் ஹசன் அவர்களது சகலையும், முஹம்மது ஹுசைன், முஹம்மது ஃபயாஸ் ஆகியோரின் மாமனாரும், அப்துல் ஹமீத் அவர்களின் அப்பாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று லுஹர் தொழுகைக்கு பிறகு
தாயம்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு. நமது சபையின் நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் குறித்த பிரசுரம் உங்கள் கைகளில் வழங்கப்பட்டுள்ளது. அன்றன்றைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என்பதை அன்போடு அறிவித்தருகின்றோம். பிரசுரத்தில் குறிப்பிட்டபடி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உரிய நேரத்தில் கலந்து சிறப்பிக்க பயனடைய உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் வாஉஎஸ் அப்துல் கஃபார் அவர்களது நினைவாக அவர்களது குடும்பத்தாரும் காயல்பட்டணம் கோல்டு சூக் நிறுவனத்தின் சார்பில் அல்ஹாஜ் எம்ஐ ஷேக் தாவூத் மற்றும் சகோதரர்களும் இணைந்து அனுசரணை அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் யாவருடைய ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்துமோதி ஈசால் சவாப் செய்யுமாறு வேண்டுகிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. لا حول النبي مصطفى رحمه الله مصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. ياسين صلى الله عليه وسلم. ياسين القرآن الحكيم إنك من المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم؟ بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون. فاصبر على الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والحادي إلى الصواب. حجته الباقيات برهانه القوي ودعوته العامة. اللهم كما شرفتنا بسماع حديث القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرعناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فما كرمتنا بسماع الفالفاظ وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به بهذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم برحمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركة جميع ذنوبنا. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم وصل بلغ مثل ثواب ما قرانا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع المسلمين عامة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين ثم إلى أرواح جميع المؤسسين والموافقين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى أرواح من أبيناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا كانوا يتقون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم
اللهم أعز الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين. اللهم شتت شملهم ومزق جمعهم وحرب ديارهم وفارقهم بين كلماتهم واجعلنا في خيبة وخسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأوليائه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.